السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எமது நாட்டிலே இருந்து உம்ரா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் இந்த மக்கமா நகருக்கு வருகை தந்திருந்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் எங்களுடைய வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய தாயகம் திரும்புவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே எமது நிதா பொலிட்டுவர்ஸ் நிறுவனத்தினூடாக இந்த உம்ரா பயணத்தை மேற்கொண்ட குழுவினர்களாகிய நாங்கள் எமது நிறுவனத்தின் சேவைகள் குறித்து ஒரு சில விடயங்களை இங்கே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் நாட்டிலே இருந்து புறப்பட்டு வருகின்ற போது எமது சேவைகள் குறித்து உங்களிடத்திலே சொல்லி இருந்தோம். அதுக்கேற்றாற்போல் இந்த இடத்தில் நாங்கள் எங்களுடைய சேவைகளை வழங்கினோமா, அதிலே உங்களுக்கு ஏதாவது அதிருப்திகள் இருக்கின்றனவா என்பதை கேட்டறிவதற்காக வேண்டி இப்போது இந்த ஒன்று கூடலை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எம்மோடு இந்த குழுவிலே பயணித்தவர்கள் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிதா நிறுவனம் கடந்த பல ஆண்டுகளாக உம்ரா வணக்கத்தை நிறைவேற்ற செல்பவர்களுக்கு வசதிகளை செய்து கொடுத்து வருகிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செப்டம்பர் மாதமும் தொடராக எங்களுடைய உம்ரா குழு இந்த நாட்டிற்கு வர இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய சேவைகள் குறித்து நாங்கள் கட்டாயமாக எங்களோடு வந்தவர்களிடத்திலே கேட்டறிந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருப்பதனால் தற்பொழுது எங்களுடைய சகோதரர்களிடத்திலே அது குறித்து சில விடயங்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்ள இருக்கின்றோம். சகோதரர் சினேத் அவர்கள் எங்களோடு இந்த உம்ரா பயணத்திலே இணைந்திருந்தார்கள். எனவே அவர்கள் இந்த பயணம் குறித்து எங்களுடைய சேவைகள் குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை இப்போது நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் எதிர்வரும் 7ஆம் தேதி நைட் வந்து நாங்களும் பயந்து வந்த என்னமா என்று சரியா இப்படி ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு கடைசியிலே நான் வந்தது அப்புறம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு திருப்தியாக எல்லாம் செஞ்சு கூடுதல் அமல் செய்யறதுக்கு எங்களுக்கு நிறைய டைம் தந்தாக சகஜத்துக்கு வந்து உழுப்பி கூட்டிட்டு போவாங்க. எல்லாம் சாப்பாடு எந்த விதமான ஒரு குறையுமே இல்லை. அதே மாதிரி மதினாவை கூட்டிய 3 நாள் எந்த விதமான குறையும் இல்லை. வருத்தமாக வந்தாலும் பார்ப்பாங்க. சகல இடங்களையும் கூட்டிக் கொண்டே காட்டினாங்க. எல்லாம் எந்த விதமான ஒரு குறையுமே இல்லாமலுக்கு சகல வசதியோடையும் எல்லாம் செஞ்சு தருவாங்க. பயப்படாமலுக்கு நீ வார ஆட்களும் வரலாம், காத்தாங்குடி வரலாம். எல்லா ஊர்ல இருந்து எல்லாரும் தெரியும். எந்த விதமான சண்டையும் இல்லை. எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாங்க. ஹாஜியார் இருக்காரு, எல்லாரும் சந்தோஷமா. ஹாஜியார் நாங்கள் ஒரு ஊர் தான், எல்லாரும் சந்தோஷமா வந்து இருந்து ஒரு ஃபெமிலி மாய்க்கே எல்லாரும் நாங்கள் நடந்துட்டு போயிட்டு இருக்கோம். எங்களுடைய இந்த உம்ரா பிரயாணத்திலே காத்தாங்குடியைச் சேர்ந்த சகோதரர்களும் கொழும்பைச் சேர்ந்த சகோதரர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். கொழும்பைச் சேர்ந்த சகோதரர்கள் சம்பந்தமாக எங்களுடைய சேவைகள், எங்களுடைய சாப்பாடு, மற்ற ஒழுங்கு வசதிகள் சம்பந்தமாக என்ன சொல்லுகிறார்கள் என்று அவர்களிடத்திலும் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நானும் இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் என்னோட வைஃபும் வந்தோம். அதேபோல் சரி அல்ஹம்துலில்லாஹ் வந்ததுக்கு நல்ல அமல்கள் செய்ய கிடைச்சிச்சு. சொல்லி தந்தாங்க ஒரு விஷயமும் அல்ஹம்துலில்லாஹ். எந்த ஒரு விஷயம்னாலும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இது கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு விடயங்களையும் சொல்லி தந்தாங்க. அதே போல் வந்தேன்னு சொன்னவங்க நல்ல பிரயோசனமாയിരിக்கும். எல்லாரும் உம்ரா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் எடுக்கணும். இந்த மக்கமா நகர், மதீனா, நபிவங்க பிறந்து வளர்ந்த இடம் போல் கட்டாயம் எல்லாம் வர வேண்டிய இடம்தான். ஹைர் எல்லாம் நல்லபடியாக இருந்துச்சு. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எங்களுடைய தங்குமிட வசதிகள் வந்து ஹரத்துக்கு மிக அருகாமையிலே 2லையும், மக்காவிலையும் மதீனாவிலையும் ஹரத்துக்கு அருகாமையிலே நாங்கள் எங்களுடைய தங்குமிட வசதிகளை அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லியிருந்தோம். அது மாதிரி நாங்கள் அமைத்து கொண்டோமா? சாப்பாட்டை பொறுத்தவரையிலே நல்ல தரமான சாப்பாடுகளை நாங்கள் தருவோம் என்றும் சொல்லியிருந்தோம். அமல் இபாதத் விஷயத்திலே நாங்கள் கூடுதலாக ஆர்வம் மூட்டுவோம் என்று சொல்லியிருந்தோம். இது சம்பந்தமாக அவ்வாறு சொல்லப்பட்ட அடிப்படையில இருந்துச்சுதான் அப்படிங்கிறத அந்த சகோதரர்கள் சொல்லுவார்கள். இல்லை, நாங்கள் இந்த பயணத்தை வந்தோம். வாப்பா வந்தார், அவரு வீல் சேரில் தான் அவர் யூஸ் பண்ணினே இல்லை. இவங்களோட ட்ராவலில் ஃபர்ஸ்ட்லேருந்தே இப்போ மட்டும் நல்ல கேரிங். அதே மாதிரி ஃபுட் அக்கமடேஷன் எங்களை எல்லா இடத்துலையும் இந்த க்ளீனாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணாங்க. போன விட ஜஸாக்கல்லாஹு ஹைரா. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. நாங்கள் இந்த உம்ரா பயணத்திலே நிதா நிறுவனமும் பஷாரா நிறுவனமும் சேர்ந்து இந்த உம்ரா பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். பஷாரா நிறுவனத்தின் ஸ்தாபகர் அஃப்லல் ஹாவில் அவர்கள் எங்களுடைய உம்ரா குழு சம்பந்தமாக அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் வந்து
இது எங்களோட 4வது குரூப் நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். நிதா ஹோலி டூர்ஸோட சேர்ந்து நாங்கள் இணைஞ்சு செஞ்சு கொண்டு வரோம். அதனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கொண்டு நாங்கள் எல்லாருக்கும் கிருபையால் வந்து நாங்கள் சொன்னது மாதிரி சேவைகள் செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கொண்டு நாங்கள் அதை நிவர்த்தி செஞ்சு சம்பூர்ணமான முறையில் கொடுப்போம்னு சொல்லி தான் நாங்கள் வந்து ஹாஜிமாருக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி முஹர்ரமுடைய மாதம் நாங்கள் 44 பேர் அல்லாஹ்வுடைய கொண்டு கூட்டிக் கொண்டு வந்தோம். அதே மாதிரி செழிப்பாக சிறப்பாக செஞ்சு அவங்களே நான் வழி நடத்தி வச்சோம். அல்லாஹ் தாலா இந்த அனைவருக்கும் இந்த வந்திக்கிற அனைவருக்கும் மேலான நசீபையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நசீபாக்கி தரணும், இந்த பாக்கியத்தை தரணும்னு சொல்லி நான் எல்லாரும் ஆக்களையும் துவா செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதோட அனைவரும் எங்கள் ஆக்களையும் கட்டணும் இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சுக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. நிதா நிறுவனமும் பஷாரா நிறுவனமும் சேர்ந்து இந்த உம்ரா பயணத்தை ஏற்பாடு செய்திருந்தது. உண்மையிலேயே எங்களுக்கு மிக சந்தோஷம். இந்த பயணத்திலே நாங்கள் எதிர்பார்த்தது போன்று ஹாஜிமார்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை கேட்கின்ற போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்தும் எங்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும். உங்களுக்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அமால் இபாதத்துகளை பொறுத்தவரையிலே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று சிறப்பான முறையிலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே எங்களுடைய இபாதத்துக்களை நாங்கள் அமைத்துக் கொண்டோம். ஹாஜிமார்களுக்கும் திருப்தியாக இருந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது. சொன்னபடி நாங்கள் ஹரத்துக்கு அருகாமையிலே அவர்களுக்கு தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தோம். அதே போன்று தரமான சாப்பாடு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தோம். எனவே எங்களுடைய சேவைகளை சரியாக செய்தோம். இதுல குறிப்பாக வந்து இபாதத்து தான் மிக முக்கியமானது. எனவே நாங்கள் இபாதத்துக்கு எங்களுடைய ஹாஜிமார்களை ஆர்வம் ஊட்டினோம். எங்களால் ஆர்வம் ஊட்டத்தான் முடியும். அவர்கள் தான் அந்த இபாதத்தை செய்ய வேண்டும். அதுக்கேற்றால் போல் அவர்களும் ஹரத்துக்கு சென்று தங்களுடைய வணக்கங்களை அமைத்துக் கொண்டார்கள். குறிப்பாக கடும் உஷ்ணமான காலம் இது. மக்காவிலே கடும் உஷ்ணம் நிலவக்கூடிய இந்த காலத்திலும் எங்களுடைய சகோதரர்கள் அந்த ஹரத்துக்கு சென்று தங்களுடைய தொழுகைகளை அமைத்துக் கொண்டது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்தும் எங்களோடு நீங்களும் இனி வரக்கூடிய காலங்களிலே இந்த பயணத்திலே நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.